இன்னும் சொல்லணும்னா 7வது அறிவுன்னு சொல்லக்கூடியது தான் இன்னைக்கு காலகட்டத்தில் ஏலியன்ஸ். இந்த ஏலியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இனிமேல் யுக யுகத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. ஏலியன்ஸ்ன்றது அந்த ஏழு என்ற என்ன குறிக்கக்கூடியது அந்த ஏலியன்ஸ். ஏலியன்ஸ் தான் சித்த நிலையின் உச்சம். சித்த நிலையில் இருக்கக்கூடிய அது ஸ்ரீலங்காவில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். நான் உணர்ந்தது ஸ்ரீலங்கா அழிந்து பிறந்தது. நான் சொன்னேன் இல்லையா, அழிந்து பிறந்ததுல ஒரு ஆற்றல் இருக்கும். இப்போ காலகட்டத்தில் பழமையெல்லாம் புதுப்பிக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பாருங்களேன், சிவலிங்கங்கள் நிறைய பூமியில தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் புதுசு புதுசாக எங்களுக்கு இப்போ இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு லிங்கம் இதை தோண்டுனா வந்துச்சு, எங்கள் தாத்தாவோட தோட்டத்தில் இருந்துச்சு, இந்த கிணத்துலேருந்து எடுத்தோம், எங்கெங்கேருந்து வந்துகிட்டே இருக்கு சிவலிங்கங்கள் புதுசு புதுசாக அந்த கோயில்களை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போது இப்போது அந்த ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏலியன்ஸுக்கு வேலையை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆன்மாக்களினுடைய தலைவன் சிவன். அந்த தத்துவத்தில் ஸ்ரீலங்கா இன்னும் சொல்லப்போனால் பெரிய இடத்தை நீ அடைய போது